அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையத்தில் 3 பேர் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது 3 பேர் மீது கொலை உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த 3 பேரின் விவரங்கள் என்ன? தற்போது உயிரிழந்தவர்களின் விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி விஷசாராயம் விவகாரத்தில் மேலும் ஒரு வழக்கினை சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்குல கொலை பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கச்சிராபாளையம் காவல் நிலையத்துல மொத்தம் 3 நபர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் கண்ணன், வீராசாமி, வீரமுத்து ஆகிய 3 பேர் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தனர். இந்த வழக்கினை விசாரித்த கச்சிராபாளையம் போலீசார் கொலை வழக்கு பதிவு உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது ராமர் என்ற நபரிடம் இந்த 3 நபர்களும் விஷசாராயத்தை வாங்கி குடித்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அதாவது அந்த ராமர் உள்ளிட்ட 3 பேர் மீது ஜோசப் ராஜா, சின்னதுரை ஆகிய 3 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு உட்பட 4 பிரிவின் கீழே கச்சிராபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அவர்கள் அதே பிரிவின் கீழே தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த மூவரையும் கைது செய்துள்ளனர். இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர்களிடம் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்குல மொத்தம் வேறொரு பிரிவின் கீழே ஏற்கனவே கொலை வழக்கு அல்லாத பிரிவின் கீழே மற்றொரு வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில தற்போது மேலும் ஒரு சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அதில் கொலை வழக்கு பதிவை பதிவு செய்துள்ளனர். இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த மொத்தம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து மற்ற நபர்களையும் தலைமறைவாக இருந்து வரும் நபர்களையும் இந்த தொழிற்சாலையில் மெத்தனால் விற்பனை செய்த நபர்களையும் கண்டறியும் பணியில தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.